ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விளாக்ல வந்துட்டு கஸ்டமருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெய்லருக்கும் மேபி இது வந்து தெரிஞ்சுக்கலாம், அவங்களுக்கெல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் கஸ்டமருக்கு தான் ரொம்ப முக்கியமாக தெரியாது. டெய்லர் வேணும்னாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரெகுலராக வர இங்கே, அதாவது டைரெக்டாக வர கஸ்டமரும் கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் வந்துட்டு நமக்கு என்கொயரி பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களும் வந்து கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ நிறைய வந்துட்டு நம்ம கவுனு, எப்படி மேக்ஸி, பட்டுப்பாடு சட்டை, ஹாஃப் சாரியெல்லாம் இப்போ வந்து நிறைய ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான மெட்டீரியல்ல என்ன மாதிரி ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ அதுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் தான். நான் பெரிய எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாதுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் எங்கிட்ட கேட்டதுனால தெரியாதவங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கேட்டு பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வேளை இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரெஸ் கொடுக்குறப்ப இதை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்து கொடுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம், டைரக்டாக வந்துட்டு என்ன விஷயமா அதுக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பட்டுப்பாவாடை சட்டைக்கு. சரிங்களா? இப்போ வந்து குட்டீஸ்க்கு வந்து நிறைய பட்டுப்பாவாடை சட்டை வந்து இப்போ தைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பட்டுப்பாவாடை சட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மெட்டீரியலை வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எதுக்காகனா, அந்த பிளேட்ஸ் வந்து நம்ம அயன் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, நம்ம ஸ்டிச் பண்ணி அயன் பண்ணி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த பிளேட்ஸ் அப்படியே அந்த அயனிங் மாறாம அப்படியே இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியலை வந்து ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நார்மலா வந்துட்டு பட்டுப்பாவாடை சட்டையெல்லாம் சில்க் சாரியில தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். செமி சில்க் சாரி அதில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சில்க் சாரியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில சாரி எல்லாம் நல்லா ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கும், கொஞ்சம் மொரன்னு இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப வலுவலு சில்கியா இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அப்படி வந்து ரெண்டு விதமா இருக்கு சில்க்லயே. இதுல நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும் இல்லைங்களா, மொரன்னு இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல் வந்து நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா அந்த அயன் பண்றப்போ அந்த அயனிங் வந்து அப்படியே இருக்கும். இதுவே நல்ல ஒரு சில்கியா இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு அயன் பண்ணனாலும் அது பண்ணன மாதிரி இருக்காது, நிக்கவும் நிக்காது. அது கண்டிப்பா வந்துட்டு விரிஞ்சுக்கிட்டு போயிடும். அது வந்து நீங்க சாரியா வேர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா அது நல்ல சில்கியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து வேர் பண்ணிக்க முடியும். பட் பட்டுப்பாவாடை சட்டைக்கு அப்படின்னு நீங்க ட்ரை பண்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டிஃபா இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் சில்க்லயே அப்படிதான் நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். பனாரஸ்ல சூப்பரா இருக்கும். பனாரஸ் மெட்டீரியல் வந்துட்டு சாரி எல்லாம் வந்து அப்படியே அயன் பண்ணீங்கன்னா ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ பனாரஸ் மெட்டீரியலை நீங்க ஸ்டிச் பண்ணலாம். சில்க்லேயே வந்துட்டு நல்லா ஸ்டிஃபா இருக்கிற மாதிரியான மெட்டீரியல் இது பண்ணலாம். அப்புறம் சில்க் காட்டனும் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அதுலயும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த 3 மெட்டீரியலுமே நீங்க வந்து இது பண்ணலாம். இதை தவிர வேற ஏதாவது பார்டர் வச்ச மாதிரி சாரீஸ் தான் மெயினா இதுக்கு நல்லா இருக்கும். இல்ல நீங்க பார்டர் இல்லாம நார்மலாவும் ஸ்டிச் பண்ணலாம், அது பண்ணவே கூடாதுன்னு இல்லை. பட் லுக் வைஸ் பாத்தீங்கன்னா பார்டரோடு இருக்கிறது ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ அது எப்படின்னா வலுவலுன்னு இருக்காம கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கிற எந்த மெட்டீரியல் வேணாலுமே பிளீட்ஸ் வந்து அப்படியே நிற்கும். ஸோ நீ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், அழகா இருக்கும். இன்னொன்று என்னன்னா, சிலரெல்லாம் வந்து இப்பெல்லாம் கேன் கேட்குறாங்க, பட்டுப்பாவாடை சட்டைக்கு கேன் கேட்குறாங்க. நம்மளும் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ கேன் வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்னதான் பிளீட்ஸ் அழகா அயன் பண்ணி நல்லா பிளீட்ஸும் உண்டுனா வச்சு கொடுத்தா கூட கேன் வைக்கிறப்ப கண்டிப்பா பிளீட்ஸ் வந்து விரிஞ்சுக்கிட்டு தான் போகும். ஏன்னா கேன் நல்லா தூக்கிக்கிட்டு இருக்குமா, அதுக்கு மேலே தானே நம்மளோட ஸ்கர்ட் துணி இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து விரிஞ்சு போக தாங்க செய்யும். அது அப்படியே பிளீட்ஸ் வந்து நிற்காது. ஆனால் தெரியும், அந்த அயனிங் வந்து ரொம்ப சூப்பராக தெரியும். பட் இருந்தாலும் அப்படியே அந்த மடிப்பு அப்படியே எப்படி சொல்ற ஃப்ளாட்டாக இருக்காது, அப்படியே வந்து விரிஞ்சுக்கிட்டு போயிடும். ஸோ அதனால நீங்கள் கேன் வந்து அது உங்களோட விருப்பம், நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். குட்டீஸ்க்கெல்லாம் வந்து கேன் வைக்கிறப்ப கொஞ்சம் ஸ்டிஃபாக அது அந்த நடக்கிறப்பெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பட்டுப்பாவாடை சட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இதுதான் நீங்கள் வந்துட்டு கவனிக்க வேணும். அடுத்தது வந்துட்டு கவுன் டைப்பு. ஸோ ஃப்ராக்ல வந்துட்டு நிறைய டைப் இருக்கு, அதுக்கு நிறைய விதமான மெட்டீரியலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ராக்ல பொறுத்த வரைக்கும் 3 டைப் இருக்கு. ஒன்று ப்ளீட்டட் டைப்பு, அப்புறம் அம்பர்லா, அப்புறமா அனார்கலி. ஸோ இந்த 3 டைப்லையுமே நம்ம வந்துட்டு ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இதில் என்னென்ன மெட்டீரியல்ல எந்தெந்த டைப் ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளீட் டைப்ல நம்ம தைக்கிற கவுனு, அதாவது கீழே ஸ்கர்ட் போர்ஷன் ஃபுல்லாவே வந்துட்டு ப்ளீட்ஸ்ல இருக்கும், மேலே நார்மலா கவுனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீட்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா மெட்டீரியலுமே ஸ்டிச் பண்ண முடியும்.
இப்ப மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லா மெட்டீரியலும் எல்லா துணியும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனா அது சில மெட்டீரியலுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும், சில மெட்டீரியலுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கும், சில மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி சொல்றது, ஒரு சேஃப்டி லைஃப் நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். ப்ளீட்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணலாம். சில்க்ல, காட்டன்ல, நெட்டில், சிந்தட்டிக்ல, பனாரசியில, சில்க் காட்டன்ல, இது எதுல வேணாலும் நீங்க ப்ளீட்ஸ் டைப் தைச்சுக்கலாம். ஸோ இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நல்லா லீனா இருக்கீங்க, ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க இது எது வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா நீங்க ப்ளீட்ஸ் டைப் இப்ப நெட்டில், சிந்தட்டிக்ல அதுல எல்லாம் தைக்கிறப்ப அதெல்லாம் அயன் பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு இருக்கும் அந்த இடுப்பு பக்கம், அப்ப உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இதுவே நீங்க நல்லா பல்கா இருக்கீங்க, அதாவது கொஞ்சம் இடுப்பு பெருசா இருக்கு, கொஞ்சம் ஃபேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த ப்ளீட்ஸ் டைப் வந்துட்டு கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்க நெட்டு, இது சிந்தடிக் தவிர சில்க், காட்டனு, பனாரஸ் இதுல நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அது அயன் பண்றப்ப ஃபிளாட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இடுப்பு வந்து பல்ஜா தெரியாது, ரொம்ப நீட்டா இருக்கும். இது நெட்டும் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை, பட் அது கொஞ்சம் நம்மளை வந்துட்டு பல்கா காட்டும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்க அது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாரும் வந்துட்டு இந்த எல்லா மெட்டீரியலுமே வந்துட்டு ப்ளீட்ஸ் டைப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது அம்பர்லா கவுனு. அம்பர்லா கவுன் பொறுத்த வரைக்கும் கிராஸ்ல போட்டு கட் பண்ற இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்டர் இல்லாத மெட்டீரியல்ல நீங்க ஸ்டிச் பண்றது நல்லது. நிறைய பேர் பார்டர் இருக்கிறதுலயே ஸ்டிச் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா பார்டர் ஃபுல்லா வெட்டி எடுத்துட்டு ஸ்கட் கவுன் எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு கீழே ஓரத்துல அதுக்கப்புறமா பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, அது வந்து ஸ்டிச் பண்றப்போ கொஞ்சம் ஃபினிஷிங் வராதுன்னா, இப்போ இது ஸ்கட் போர்ஷன் வந்து கிராஸ்ல இருக்கும், அந்த பார்டர் வந்துட்டு நேர்ல தானே இருக்கும். அப்ப வந்து அது ஸ்டிச் பண்ண வர வர அங்கங்க குட்டி குட்டியா வந்துட்டு நீங்க ப்ளீட்ஸ் மாதிரி சின்னதாக அந்த சுருக்கி தைக்கிற மாதிரி இருக்கு அங்கங்க, இல்லாட்டினா அது வந்துட்டு துணி எப்படி சொல்றது ஸ்டிச்சிங் வந்து வராது அந்த மாதிரி. அப்ப எனக்கு வந்து பர்சனலா அங்கங்க அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா ஒரு சுருக்கு மாதிரி அது ஒரு மாதிரி வைப்பாங்க. ஸோ அதோட லுக் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்காதுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அம்பர்லா டைப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறேன், பார்டர் இல்லாத துணியாக பார்த்து நீங்கள் தைச்சுக்கோங்க. அது வந்து நெட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெட்டில் காட்டன்லையும் பண்ணலாம், காட்டன்லையுமே அம்பர்லா வந்து ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். அப்புறம் சிந்தடிக்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, பூனம் சாரீ, ஷிஃபான் சாரீ, ஜார்ஜெட்டு, கிரேப்பு இந்த மாதிரி வலுவலுன்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ வலுவலுன்னு இருக்கிற எந்த மெட்டீரியல் வேணாலுமே நீங்கள் வந்துட்டு அம்பர்லா டைப் ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு பார்டர் இல்லாதது இது மட்டும் தானே, வேற எதுலேயும் வேற இப்போ சில்க்ல எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பார்டர் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்டர் இல்லாத எந்த மெட்டீரியலில் வேணாலுமே நீங்கள் அம்பர்லா டைப் வந்து இது பண்ணலாம், ரொம்ப நீட்டா இருக்கும். அது உங்களோட விருப்பம் தான். அம்பர்லா பொறுத்த வரைக்கும் நெட்டு சிந்தடிக் பொறுத்த வரைக்கும் அம்பர்லாவும் ஸ்டிச் பண்ணலாம், ப்ளீட்ஸ் டைப்பும் ஸ்டிச் பண்ணலாம். அது ஆள் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிசைனை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு அனார்கலி கவுனு. அனார்கலிங்கிறது பேனலா இருக்கும். எப்படி சொல்றது, உங்களுக்கு ப்ளீட்ஸும் வராது, அம்பர்லா மாதிரி கிராஸ்லயும் இருக்காது, நேர் தான். ஆனால் கட்டிங் வந்துட்டு அந்த மாதிரி பேனல் மாதிரி 8, 16 அந்த மாதிரி மடிச்சு போடுறப்ப நமக்கு எவ்வளோ இடுப்பு அகலம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேனல் வரும். ஸோ அந்த மாதிரி பேனல் டைப்ல இருக்கிறது. இந்த இது பொறுத்த வரைக்கும் அனார்கலி டாப், அதாவது கவுனோ டாப்போ, அதை பொறுத்த வரைக்கும் எந்த பாடி ஷேப்ல இருக்கிறவங்களும் போட்டாலுமே ரொம்ப நீட்டா இருக்கும். அது குண்டா இருந்தாங்கனாலும் சரி, ஒல்லியா இருந்தாங்கனாலும் சரி, யாருக்கு வேணாலுமே இந்த அனார்கலி வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த அனார்கலி ஸ்டிச் பண்றதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னா, மெயினா பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரண்டா நெட் இருக்குங்களா, ஸோ சிந்தடிக்ல எல்லாம் சில மெட்டீரியல் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்காத மெட்டீரியலா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உள்ள பேனல் வந்து நம்ம அட்டாச் பண்றோம் இல்லைங்களா, ஸோ அது அங்கங்க வந்துட்டு உள்ள தெரியும், அந்த டிரான்ஸ்பரண்டா வந்து தெரியும். அது தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால தான் நான் வந்து மெயினா அது வந்து சொல்றேன். சில டிசைன்ல இப்போ நெட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனர் நெட் எடுக்கிறப்ப அவ்வளோக்கு அது தெரியாது, அதுவே பிளைன் அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் பேனல், அதாவது அனார்கலி டைப் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ எல்லாமே மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் இல்லாம இருக்கிற மெட்டீரியல்ல அனார்கலி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு அதுக்கு என்ன மாதிரி இது நல்லா இருக்கும் அப்படின்னா, சில்க், பனாரசி, காட்டன்,
அப்புறம் சிந்தட்டிக்லயும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இல்லாம டிசைன் நல்லா இருக்கும் இல்லைங்களா, அது ஸ்பன் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாத்லயும் நீங்க வந்துட்டு அனார்கலி கவுன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சில்க் காட்டன் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நீட்டா இருக்கும். அனார்கலி பொறுத்த வரைக்கும் பார்டரோட இருக்கிற சாரீல நீங்க ஸ்டிச் பண்றப்ப இன்னுமே கியூட்டா இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. இந்த ஒப்பீனியன் சிலருக்கு வேறையா இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் என்னோட ஒப்பீனியன் இது. ஓகேங்களா? ஸோ நீங்க அனார்கலி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெட்டீரியல்ல தாராளமா தைச்சுக்கலாம். ஓகே, கேன் பொறுத்த வரைக்கும் நீங்க கவுனுக்குமே தாராளமா வந்துட்டு கேன் கொடுத்துக்கலாம். கேன் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் புஸ் புஸ்ன்னு காட்டும். அந்த ஒரு ரீசனுக்காக தான். குட்டி பாப்பாங்களுக்கெல்லாம் அந்த கேன் வச்சு ஸ்டிச் பண்றப்ப ரொம்ப கியூட்டா இருக்கும். அவங்க நடக்கிற பாத்தீங்கன்னா அந்த கேன் மேலதான் அந்த ஸ்கர்ட்டோட அந்த துணி இருக்குமா, அது அப்படியே தூக்கிட்டு இருக்கும். அது உடம்போட ஒட்டாம கீழே அந்த ஸ்கர்ட் போர்ஷன் வந்து தூக்கிட்டு இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும். ஸோ அதனால கேன் வந்துட்டு யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பெரிய பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ணலாம். என்னன்னா கொஞ்சம் பாடியா இருக்கிறவங்க கேன் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்மளே ஆல்ரெடி பாடியா தெரியிறோம். அதுல கேன் வைக்கிறப்ப இன்னுமே கொஞ்சம் குண்டா தெரியும். ஸோ அதனால ஒல்லியா இருக்கிறவங்க யாருக்கு வேணாலுமே நீங்க தாராளமா வந்துட்டு கேன் வைக்கலாம். அது லெகங்காக்கு, கவுனுக்கு, ஸோ பட்டுப்பாவடை சட்டைக்கு, இது எதுக்கு வேணாலுமே நீங்க தாராளமா வச்சுக்கலாம். ஓகேங்களா? லெகங்கா பொறுத்த வரைக்கும் அப்படிதான். லெகங்கா வந்து எந்த மெட்டீரியல் வேணாலும் லெகங்கா தைக்கலாங்க. அது நீங்க டிசைன் எப்படி செலக்ட் பண்றீங்கிறத பொறுத்து தான். சிம்பிளா போதும் அப்படின்னா நீங்க சாரீல இருந்து லெகங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹாஃப் சாரி மட்டும் நீங்க தனியா எடுத்துட்டு சாரி மேக்ஸிமம் பார்டரோட சாரியில பண்றீங்க அப்படின்னா லெகங்கா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர் வச்ச சாரியில கீழே ஸ்கர்ட் போர்ஷன் தைச்சிட்டு பிளவுஸ் வந்து பல்லு போர்ஷன்லயோ பிளவுஸ்லயோ அந்த சாரியில வர பீஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுல பிளவுஸ்ல நீங்க பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு ஷால் பொறுத்த வரைக்கும் அந்த பிளவுஸ் கலருக்கு மேட்சா வந்துட்டு நீங்க ஷால் எடுத்துக்கலாம். அது என்ன மெட்டீரியல் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுவுமே வந்துட்டு நீங்க பார்டர் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிராண்டா தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னா நெட்ல நீங்க வந்துட்டு லெகங்கா பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுவுமே ஃபுல் டிசைனர் நெட்டா போறதுனாலும் போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கணும் அப்படின்னா கீழே ஸ்கர்ட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது ஃபுல்லா பிளைன் கொடுத்துட்டு மேல இருக்கிற பாடி போர்ஷன் பிளவுஸ் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெவியான நெட், டிசைனர் நெட். ஸோ அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். ஷால் வந்துட்டு பிளைன், நீங்க ஷாலும் கீழே இருக்கிற ஸ்கர்ட் போர்ஷனும் ஒரே கிளாத்தா எடுத்துக்கலாம். மேல இருக்கிற பிளவுஸ் போர்ஷன் மட்டும் நல்ல கிராண்டான நெட்டுல எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும். அந்த மாதிரியே நீங்க பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு கிராண்டா வேணும்ப்பா, பிரைஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் மேட்டரே கிடையாது அப்படின்னா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹெவியான டிசைன் இருக்கிற மெட்டீரியல் எடுத்து நீங்க வந்துட்டு லெஹங்கா வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்கும். ஹாஃப் சாரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில்க் சாரியில ஸ்டிச் பண்ணாதான் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாஃப் சாரி எப்பவுமே கீழே பார்டர் இருக்கணும். அதுவும் என்னுடைய ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் சாரியில பெரிய பார்டர் இருக்கிற சாரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்குங்க. சின்ன பார்டரோட பெரிய பார்டர் இன்னும் ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிற சாரியா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து ஃபுல்லா ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணிட்டு அதுல வர பிளவுஸே நீங்க பிளவுஸும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தாவணிக்கு மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கலாம். தாவணியும் நீங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தா ஓகே அப்படின்னா நெட்டு ஷிஃபான் அப்படி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு சில்க் காட்டன் சில்க் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அது டிஷ்யூ அந்த மாதிரி நீங்க எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்குமே இப்பெல்லாம் பார்டர் வச்சு ஸ்டிச் பண்ணி தாவணி போடுறது இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்க அப்படி வேணும்னாலும் ட்ரை பண்ணலாம். ஆனா ஸ்கர்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட இது வந்து பெரிய பார்டர் இருக்கணும். சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டும் பிளவுஸும் பாத்தீங்க அப்படின்னா சாரில இருந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிப்பாங்க. தாவணி மட்டும் தனியா அந்த பார்டர் கலர்ல எடுத்துப்பாங்க. ஸோ அது அவங்களோட விருப்பம் தான். என்னன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்போ ஸ்கர்ட்டோட அந்த போர்ஷன் வந்து துணி வந்து கம்மியாயிரும். இப்போ பல்லு போர்ஷனு பிளவுஸ் அப்புறம் சில சாரியில உள்ள வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 1/2 மீட்டர் டு 3/4 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா பிளைனா கொடுத்துருப்பாங்க டிசைன் இல்லாம. ஸோ அந்த பீஸ் எல்லாம் கட் பண்றப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மீட்டர் டு 4.5 வந்துட்டு சாரி இருக்கும். சிலதெல்லாம் 4 மீட்டர் கூட இருந்திருக்கு. அப்ப என்ன ஆகுனா பிளவுஸுக்கு நம்ம 1 மீட்டர் பக்கம், அதுவும் பஃப் எல்லாம் வச்செல்லாம் தான் மேக்சிமம் பண்ணுவோம். அதனால 1 மீட்டர் கண்டிப்பா கட் பண்ணிடுவோமா. அப்ப 3 மீட்டருக்கு தானே கிளாத் இருக்கும். ஸோ 3 மீட்டர்ல ஸ்கர்ட் தைக்கிறப்போ ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு ஓகேவா தான் இருக்கும். பிளீட்ஸ் வந்து அழகா நிறைய வந்துடும். பட் கொஞ்சம் பெருசா பாடியா இருக்கிறவங்களுக்கு பிளீட்ஸ் ரொம்ப கம்மியா தான் வரும். ஏன்னா நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பிளீட்ஸும் நிறைய வருதா கம்மியா வருதா அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகே பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
எனக்கு டிசைன் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்கர்ட்டும் ப்ளவுஸும் வந்துட்டு சாரியில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக நீங்கள் வந்து தனியாக வந்து தாவணிக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த கவுனுக்கு, பட்டுப்பாவாடை சட்டைக்கு, ஹாஃப் சாரிக்கு, லெஹங்காக்கு நான் என்னென்ன மாதிரி துணியில் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நாங்கள் ஸ்டிச் பண்ணுறது, நம்ம கடைக்கு வர துணி, நம்ம கஸ்டமர் கேட்கறது, இதை பொறுத்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேங்க. சிலருக்கு கண்டிப்பாக இதில் மாற்று கருத்து இருக்கலாம், இல்லைன்னு கிடையாது. அது அவங்கவுங்களோட கருத்து தான். ஸோ இது என்னுடைய கருத்து. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இன்னொரு தடவை கூட கேட்டு பாருங்கள், என்னென்ன துணிக்கு நான் என்ன மெட்டீரியல் சொல்லியிருக்கேன் அது கூட நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு மெட்டீரியல் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோவில் இந்த டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இது மெயினாக வந்துட்டு கஸ்டமருக்கு தான். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் பாருங்க, அதை தட்டி விட்டிங்கன்னா தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.